சூப்பரா இருக்கு படம். எல்லாரோட ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும். படம் சூப்பரா இருந்தது. ஃபேமிலியா ஓரியன்டா பார்க்கவும் காமெடி படமாவும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மகாராஜாக்கு பிறகு விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு ஹிட்டான படம். ஸ்ட்ரெஸ் எல்லாமே டிப்ரெஷன் எல்லாத்தையுமே மறந்துட்டு லாங் டைம் ஆஃப்டர் விஜய் சேதுபதி அல்டிமேட்டா நடிச்சிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இது எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து படம் நம்ம வீட்டில் நடக்கிறது அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. சில பேருக்கு செட் ஆகாது பேர், பட் இவங்க ரெண்டு பேருக்கு அப்படியே நேச்சரா நல்லா செட் ஆகுது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நல்லா இருக்கு. யோகி பாபு காமெடி எல்லாமே சூப்பரான படமே சூப்பரா தான் இருந்தது. ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. நானும் என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்து காட்டி ஆகணும்னு இருக்கேன். அவ்வளவு நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். 1000 பிரச்சனை வரலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுல தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு மூவி. எல்லாரும் போய் பார்க்கலாம். அதையும் தாண்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப்ங்கிறது தான் வந்து பெட்டருங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். அருமையான படம். பாண்டியராஜா சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காரு. இவங்கள விட்ட வேற யாரும் நல்லா பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. நல்லா இருக்கு. இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு இந்த ரீச் ஆகுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். 2K ஜென்ரேஷனுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு நான் ரீச் ஆக சான்சஸ் இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. இவங்கள விட்ட வேற யாரும் நல்லா பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். அருமையான படம். நல்லா சூப்பரா. பாண்டியராஜா சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காரு. அது மாதிரி ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை தான் அது கதை. அது மாதிரி யோகி பாபு சார் நல்லா காமெடி அடிக்கடி கமாண்ட் நல்லா இருக்குது. எல்லாருமே காமெடி கலந்த ஒரு கதை, குடும்பத்துக்குள்ள ஒரு கதை தான். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். நல்லா அருமையான படம். நல்லா இருக்கும். எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த படம் ஒரு தரமான படம். நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு கதை தான் அது. புருஷன் முன்னாடிக்குள்ளே பிரச்சனை வந்து பிரிஞ்சு திருப்பி அவங்க வந்து ஒன்று சேர்றது தான் கதை. காமெடி கலந்த ஆக்ஷன் கலந்த ஒரு கதை. நல்லா தரமான படம். ரெண்டு பேருமே ஈக்குவல் நடிப்பு. நித்யா மேனன் அருமையாக பண்ணியிருக்காங்க. அதோட விஜய் சார் சொல்லவே தேவையில்ல ஒரு நடிப்புக்கு. ஏற்கனவே நல்லா நடிக்கிறார். அதே மாதிரி இதுலேயும் நல்லா பண்ணி அருமையாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். நல்லா தரமான படம். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். சூப்பராக இருக்கு படம். எல்லாரோட ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும். இந்த 2K கிட்ஸுங்க அப்படிலாம் இல்லை. யார் வந்தாலும் வந்து படம் வந்து உள்ளே வந்து உட்காரமா போடிக்காமல் சிரிச்சிட்டு வெளியே வரலாம். நல்லா இருக்கு படம். யோகி பாபு காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கு. யோகி பாபு காமெடி சூப்பராக இருக்கு. மெயின் விஜய் சேதுபதி தான் நடிப்புனா. ஏன்னா அவர் தான் காமெடியே. ஏன்னா சண்டை போடுற மாதிரி ஃபோர்ஸாக போவார். ஆனால் எதுவுமே பண்ண மாட்டார். காமெடியை தான் முடிச்சுட்டு வருவார். முன்னாடி நம்ம பாண்டியராஜன் படம் பாய்ராஜ் படம்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா? தற்கொலை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மனைவி தான் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆனால் கணத்தில் போயிட்டு இவர் விடுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிப்பாக இருக்கும் படம். ரெண்டு பேருமே ஈக்குவலான கேரக்டர் நல்லா இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர் எல்லாருமே சூப்பராக பண்ணிக்காங்க. யாருமே குறை சொல்ல முடியாது. சப்ஜெக்ட் என்ன சார், சொந்தக்காரங்களுக்குள்ள இந்த சண்டை தான் இது. அதுக்கப்புறம் லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட டைலாக்ஸ் நல்லா இருக்குது. இந்த டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி டைவர்ஸ் யாரும் பண்ணிக்காதீங்க, உட்காந்து பேசுங்க, அது எல்லாமே சரியாயிடும். அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணுறவங்களாம் நல்லா வாழ நினச்சிருக்காங்க. அது மாதிரி பண்ணுறவங்களாம் பண்ணின்னு போட்டோ விடுங்கன்னு சொல்லிட்டு அதை விஜய் சேதுபதி நல்லா சொல்லியிருப்பார் டைலாக்கு. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்கு. ஃபேமிலியாக ஓரியன்டாக பார்க்கவும் காமெடி படமாவும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. யாரும் சண்டை போட்டு சும்மா டைவர்ஸ்ன்னு பார்க்கக்கூடாது. நம்மளே பேசி தீர்த்துக்கணுன்றது பேச விடாமல் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை பெருசாகுதுன்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து டிவோர்ஸ்டு அப்படி இப்படிலாம் ரொம்ப இதுவாக இருக்காங்களா. டிவோர்ஸ் ஆனால் செப்பரேட் ஆகிடலாம், செப்பரேட்டாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி கான்செப்டில் இருக்காங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ். பட் அதையும் தாண்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப்ங்கிறது தான் வந்து பெட்டருங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த எமோஷன் வந்து நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. நல்லா இருக்கு மூவி. ஓவராலாக நல்லா இருக்கு. யோகி பாபு சார் காமெடி எப்போவுமே நல்லாயிருக்கும். பட் இதில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மாறண்ணே ஒரே சீனில் வந்து சொல்லுவார், அடையோ ரெண்டு பேருமே போட்டி நடிக்கிறாங்க அப்படின்னு மாறண்ணே சொல்லுவார் ஒரு சீனில். நித்யா மேனன் வந்து ஆக்டிங் வந்து சமீபத்தில் பார்த்த எந்த ஹீரோயினுமே நித்யா மேனன் மாதிரி நடிச்சே கிடையாது. அவங்க தமிழ்நாட்டு பெண் கிடையாது. ஆனாலும் அந்த கல்ச்சருக்கும் அவங்களோட பாடி லாங்குவேஜும் சரி, அது அவங்களோட சொந்த குரலும் சரி படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து மகாராஜாவுக்கு பிறகு விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு ஹிட்டான படம். பாண்டியராஜ் சார் படங்கள் மேக்சிமம் சமீபத்தில் வந்த எல்லா பாண்டியராஜ் சார் படமும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் நல்லா இருக்கு. 2.5 மணி நேரம் நல்ல ஒரு குடும்ப படம். எல்லாருமே தியேட்டரில் நம்பி வந்து பார்க்கலாம். தனுஷ்க்கு அடுத்து வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க நல்ல வைபோட என்ஜாய் பண்ற மாதிரி வந்துட்டு எல்லாமே இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம் மூவி. ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ் எல்லாமே டிப்ரெஷன் எல்லாத்தையுமே மறந்துட்டு லாங் டைம் ஆஃப்டர் விஜய் சேதுபதி அல்டிமேட்டா நடிச்சிருக்காரு. பேர் எப்பவுமே நல்லா இருக்கு. இதே நெக்ஸ்ட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த படத்துல அல்டிமேட்டா செட் ஆயிருக்கு. யோகி பாபு வந்துட்டு கரெக்டா கொடுத்துருக்காங்க. அவருக்கு ரோல் கேரக்டர் எல்லாமே ஓகே. காமெடி எல்லாமே ஓகே. அல்டிமேட் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எமோஷன்ஸ் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க எமோஷன்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது. படம் சூப்பராக இருந்தது. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து படம் நம்ம வீட்டில் நடக்கிறது அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருந்தது.
நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்ற, நம்மளே கனெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு மூவி. நல்லா இருந்தது, ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப அப்படியே நேச்சராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து சில பேருக்கு செட் ஆகாது பேர், பட் இவங்க 2 பேருக்கு அப்படியே நேச்சராக நல்லா செட் ஆகுது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நல்லா இருக்கு. அதாவது ஓவராலாக ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் பார்க்கலாம். எல்லாமே ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இது ஃபேமிலி மூவி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. படம் ஃபுல்லாக லாக் எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை. ஃபுல்லாகவே சிரிச்சுட்டே இருக்க மாதிரி யோகி பாபு காமெடி எல்லாமே சூப்பராக இருந்தது. படமே சூப்பராக தான் இருந்தது ஃபுல்லாகவே. ஃபேமிலி ஸ்டோரி தான். ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வரும், சண்டை வரும். அது அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதுல தான் இருக்குது. நல்லா இருக்காது. அவங்க எப்படி சுச்சுவேஷன் இது பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்களோ அது எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க ஃபேஸ் பண்ணி 1000 பிரச்சனை வரலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதில் தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு மூவி. எல்லாரும் போய் பார்க்கலாம். செட் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. டைலாக்கு, சீன்ஸு எல்லாமே செம்ம. எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு மூவி. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. நல்லா டைம் போகிறதே தெரியல. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் படம் முடிஞ்சதும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாரும் போய் பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் அவங்கவுங்க இது எப்படி டிசைட் பண்ண முடியும்ன்றது, மற்றவங்க சொல்கிறது கேட்காம தான் என்ன முடிவு எடுக்கிறாங்க என்ன இதில் தான் இருக்குது. காம்பினேஷன் நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. ரியல் லைஃப்ல எல்லாரோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் இருக்காங்க. எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அந்த ஒரு லெவலில் தான் இருக்கிறது. பட் என்னடானா அவங்களுக்குள்ள அவங்க பேரண்ட்ஸ் யாரும் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னாவே வந்துட்டு இந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. செட் ஆயிருக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு. 2 பேருமே காமெடி நல்லாவே இருக்கு, ரொம்பவே செட் ஆயிருக்கு. சாங்ஸ் வந்துட்டு வைப் ஆகுற அளவுக்கு சூப்பராக தான் இருக்கு. சாங் நல்லாவே இருக்கு. எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. அதுதான் சொல்றேன்ல, ரியல் லைஃப்ல வந்துட்டு எல்லாரோட ஃபேமிலி நடக்கிற ப்ராப்ளம் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. காட்டி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னென்ன ப்ராப்ளம் நடக்கணும் எல்லாமே ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்காங்க. அவங்களுக்குள்ள பேரண்ட்ஸ் யாரும் வராம இருக்கணும், அதுதான் படத்தோட மெயின் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால பேரண்ட்ஸ் யாரும் இன்வால்வ் ஆகாம இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்றத தான் படத்துல காட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஓவரால் மூவி சூப்பரா இருக்கு. நானும் என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்து காட்டி ஆகணும்னு இருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஸ்டோரி பேஸ்டு மூவி இல்லை, ஒரு சின்ன ஸ்டோரி. அதை வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு தான் வந்து படம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அது ட்ராகிங்காக ஒரு ஃபீல் வருது. 2 பேர் பெர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்குது. விஜய் சேதுபதி சார், நித்யா பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. தீபாவோட ஆக்டிங் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. மிச்சபடி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா அந்த ஒரு கதையை அந்த இன்சிடென்ட் வச்சு தான் ஃபுல் படம் வர்றதுனால அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னு ஒன்று இல்லை படத்தில். ஸோ அது கொஞ்சம் பெட்டராக பண்ணினா அந்த ட்ராகிங் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்பவே எமோஷனல் காமிக்கிறேன், அந்த சீன் ரொம்ப இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்க அவ்வளோவா சான்ஸ் இல்லை. இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு இந்த ரீச் ஆகுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான், 2K ஜென்ரேஷனுக்கு. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு நான் ரீச் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த 2 ஆகாச வீரன் அப்புறம் பொட்டால் மிட்டாய் அந்த பாட்டு 2மே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மீதி 2 பாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பாட்டு ரொம்ப நமக்கு ஆப்டாக சூட் ஆகலை, ஏன்னா பேக்ரவுண்டில் வருது அந்த பாட்டுலாம். மீதி அந்த 2 பாட்டு பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு என்னவோ கரெக்டாக கொடுத்துருக்காரு. என்ன சொல்ல வரேன்னா, புருஷன் முன்னாடி இருந்தால் சண்டை போட்டாலும் சேருவாங்களா இல்லையா, என்ன இருந்தாலும் ஃபேமிலி. அம்மா கிட்ட அடி வாங்கினாலும் சரி, பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கினாலும் சரி, இட்ஸ் அ ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியாக வந்து நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டை சொல்ல வந்திருக்காங்க. நிறைய பேர் லைஃப் அது கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணும் இது. பட் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா செம்மையாக இருந்திருக்கும். எல்லா ஜென்ரேஷன் மக்களுக்கும் பிடிச்சிருக்கும் இந்த படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஏன்னா எந்தவித கெட்ட சீன்ஸ் இந்த 18+ சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரீச் ஆக சான்ஸ் இருக்குது நிறைய.